ஸோ ஒரு மலேசியன் த்ரில்லர் ட்ராமாவுக்கு எடுக்கப்பட்ட அழைக்காமல் வந்தாய் அப்படின்ற படத்தை இப்போ ஆஸ்ட்ரோ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இவருடைய காலேஜ் டேஸ்ல நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டெக் டிசைனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தான் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பெண் அப்படின்றது உண்மையான பெண் கிடையாது, ஒரு ஏஐ. இதை விட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏஐ அப்படின்றது மனுஷன் மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துலாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த படங்கள்ல வர்றது அப்படின்றது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த ஆக்டிங்குமே படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல ஃபோக்கஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஐ காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த ஏஐ ரோல் நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, பேக்அப் மியூசிக், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா தான் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ப்ரொடக்ஷன் வேல்யூ பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாப் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா தான் கொண்டு போயிருக்காங்க. ஓரளவு பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சயின்டிபிக் மூவி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.